ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். நான் இன்னைக்கு வந்து மலேசியா வந்து 14வது நாள் ஆகுது. நாங்கள் வந்து இப்போ அங்கிள் வீட்டில் கெப்பாங்கில் இருக்குது, கேஎல் சென்டர் பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பட்டுக்கேவ் முருகர் கோயில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். பட்டுக்கேவ் வந்திருக்கோம். இதுதான் முருகர் கோயில். இங்க வந்து கார் பார்க்கிங் வந்து பேக் சைடு இருக்கு பாருங்க. இதுதான் கார் பார்க்கிங். 3 வெள்ளி சார்ஜ் பண்றாங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா பெரிய முருகன் சிலை இருக்கு பாருங்க. இது பக்கத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. சரி இப்போ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே ஒரு பிள்ளையார் கோயில். சிவன் கோயில் இருக்கு, வாங்க போலாம். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயில். இங்கே வந்து 6 படை முருகரையும் வந்து ஒரே இடத்துல இருந்து கும்பிட்டாச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட குரங்குங்க இருக்குது. நம்ம ஏதாவது கொடுத்தா பாருங்கள் ஒன்றுமே பண்ணலாம், அந்த சாப்பாடு மட்டும் வாங்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிடுது பாருங்கள். நம்ம சாப்பாடு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிடுது பாருங்க. அது போறோம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள வந்ததும் நேரா வந்து அம்மன் சிலை. அது பக்கத்துல பாருங்க எவ்வளவு பெரிய சிலை இருக்கு. அம்மன் கோயில் பின்னாடி வந்து நிறைய கடைங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. இப்போ கீழே இருக்க கோயிலெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மலை ஏற போகிறோம். இந்த தெரியுது பாருங்கள் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஸ்டெப்ஸு. இவ்வளோ ஸ்டெப்ஸு ஏறி மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குது, மலைக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். மலைக்கு மேலே போகணுன்னா இந்த மாதிரி ஃப்ராக்கும் ஜீன்ஸும் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு போகக்கூடாது. இது மலைக்கு மேலே ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸு. எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. சரி எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. சரி பார்ப்போம், ஏறிடலான்னு நம்பிக்கையில் ஏறுறேன். இங்கே வந்து எதுவும் கவரில் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. குரங்கு நம்மளே ஃபாலோ பண்ணோம், ஏதாவது வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பிடுங்கிறதுக்கு. இங்கே வந்து ஸ்டெப்ஸு வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. பொறுமையாக தான் ஏறணும். மேலே வரும்போது வேணால் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து எவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறோம் பாருங்கள். நானே எவ்வளோ தைரியமாக நிற்கிறேன். பயந்து தான் நிற்கிறேன், ஏதாவது பிடிங்கிறோன்னிட்டு. ஆனால் சைலண்ட்டாக நிற்குது. வழியில் நிறைய குரங்குங்க இருக்குது, ஆனால் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் ஏதாவது கொசர் பண்ணிங்கன்னா அது நம்மளை வந்து கடிக்க வந்துடும். ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுது. நம்ம கூட அவ்வளோ அழகாக சாப்பிட மாட்டோம். உள்ளே இருக்கிறது சாப்பிட்டுட்டு வெளியே தொலி கீழே போட்டுது பாருங்க. எது நல்லதுன்னுட்டு முக்கால்வாசி வந்தாச்சு. இன்னும் ஒரு கால்வாசி தான். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியுது. அது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கனால மேலே வர வர கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் நின்றுக்கிட்டு. சரி இனி ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம்.
பக்கத்தில் வந்தாச்சு. என்ன இந்த ஆரஞ்சு கலர் தெரியுப்பாங்க, அந்த ஸ்டெப் ஏறணும்னா கோயிலுக்குள்ளே போன மாதிரி தான். மலைக்குள்ளே இருக்குது. வெற்றியாக மேலே வந்துட்டோம். நான் நடக்க முடியாதுன்னு தான் நினச்சேன். நான் வரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணே. இல்லை ஒன்றால் முடியும். நாங்கள் மெதுவாக நின்று நடந்து வந்துட்டோம் மேலே. மலைக்கு மேலேயும் பாருங்கள் சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. ஸ்டெப்ஸு எல்லாம் ஏறி மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஸ்டெப்ஸில் கூட செப்பல் போட்டுக்கலாம். கோயில் உள்ளே போகும்போது செருப்பு வந்து வெளியே கழட்டி விட்டுட்டு தான் கோயிலுக்கு உள்ளே போகணும். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். மெயின் சந்நிதி வந்து இங்கே தான் இருக்குது. மெயின் கோயில் வந்து இதான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கும். பிள்ளையார் பக்கத்தில் தான் முருகர் கோயில். இதுதான் மெயினாக இருக்கிறது. இது சுற்றி கோல்டு கலரில் தெரியுது பாருங்க, அதெல்லாம் மலை தான். பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்த கோயில். இதுதான் வள்ளி தேவயானி முருகன் கோயில் இருக்கு. சரி போகலாம். இங்கே வர வந்தாச்சு, இதுவும் பார்த்துடலாம். எல்லாமே நல்லா சூப்பராக தரிசனம் நடந்து, இப்போது மணி வந்து 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக அங்கே கும்பிடுங்க, நட சாத்த போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 12:50 டைமு. இந்த பாறைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, போய் பார்ப்போம். இதுலேருந்து வந்து சொட்டு சொட்டாக தண்ணி எல்லாம் வடியுது. இங்கே வந்து ஏதாவது நினச்சிக்கிட்டு இங்கே சேவல் கோழியெல்லாம் விட்டுட்டு போவாங்களாம். மலைக்கு மேலே இருக்குது பாருங்க. யார் வந்து பைலட்டு, அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டு தான் ஓட்டுனது, மலேசியா ஏர்லைன்ஸ். மேலே ஏறி வந்து கும்பிடுறதுக்கும் அது ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நிம்மதியாக கும்பிட்டோம், சூப்பராக இருந்து. இப்போ பொறுமையாக கீழே இறங்க போகிறோம். மேலே ஏறியாச்சு, இனி இறங்குறது எப்படி இருக்குன்ட்டு நான் இறங்கின பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. பொறுமையாக மேலேருந்து 180 படி நான் இறங்கியிருக்கேன். நான் அங்கேருந்தே எண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள். முருகர் பின்னாடி நார்மலாக வந்து இந்த ஸ்டெப்ஸு எல்லாம் வந்து 272ன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 267 தான் வந்து. எனக்கு தெரிஞ்சு மிடில் ஏதாவது மிஸ் பண்ணேன்னா என்னன்னு தெரியல.
சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே மேலே எல்லாம் போய் நல்லா சுற்றி கும்பிட்டுட்டோம். ரொம்ப நிம்மதியாக இருந்து இன்றைக்கி வேறு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜாஸ் கார்னர் இது வந்து கெப்பாங்க தான் இருக்குது. நான் வந்து சிக்கன் குழம்பு எடுத்திருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பாப்பா வந்து மீன் குழம்பு எடுத்துக்கிட்டாங்க, சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் பாப்பா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஊர் மீன் குழம்பு மாதிரி இருக்குன்ட்டு. கடையில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து மீன் குழம்பு, சட்டியில் இருக்கிறது வந்து விரால், இதெல்லாம் குழம்பு ஐட்டம். இது வந்து மட்டன், சிக்கன், இதில் முட்டையும் இருந்து சிக்கன் 65. வெஜ்ஜில் பாருங்கள், வெஜ்ஜில் வந்து ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ மணி வந்து 1:30 மணி ஆகுது. காலிஃப்ளவர், வடை, சுஜி, இது சாம்பார், ரசம், வெரங்குழம்பு. இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வெஜ்ஜில். மதியம் சாப்பாடு வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்து. சரி, இப்போ வந்து அங்கிள் வீட்டுக்கு கிளம்புறோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போதே லஞ்ச் முடிச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் KLCCக்கு போகிறோம். இது வீட்டு பக்கத்துலேயே பாருங்கள் தோட்டம், முருங்கை, தென்னை. இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்க சாரு. இதுதான் செலங்கூர் கிளப்பு. இதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் இதுக்கு முன்னே வரும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மெர்டேக்கா பில்டிங். இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அங்கே. அதுக்கு பின்னாடி பாருங்கள் பில்டிங்கு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்கு. மதியத்துக்கு அப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சிட்டி சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது மெர்டேக்காவுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் பாருங்கள், அங்கே பாலம் மாதிரி இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். அங்கே வெயிலில் வெயிட் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்தோடனே ஏதோ சொர்க்கத்தில் வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் செடி இனல் நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது, ரிவர் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. இது சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுது. அதான் இதில் போட்டிருக்காங்க. அந்த பாலம் வந்து அதுதான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி பார்த்துட்டு பாலம் ஏறலாம். இது வந்து மர்டேக்கா பின்னாடி, அதுக்கு பின்னாடி தான் இந்த ரிவர் ஓடுது. அது பக்கத்தில் பாருங்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து பாலம் மேலே தான் நிற்கிறோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும்.
நீங்கள் நார்மலாக வரணுன்னா ஈவினிங் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வெயிலில் வந்திருக்கோம், அப்படியே வேர்த்து கொட்டுது. இப்போ நாங்கள் வந்து மஸ்ஜித் ஜமாக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த ரிவர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படி பின்னாடியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இங்கே தான் மெட்ரோ இருக்குது. மெட்ரோவில் தான் நம்ம கேஎல்சிசிக்கு போக போகிறோம். சரி வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா இதில் இருக்கோம். இங்கே இருந்து நாங்கள் வந்து கேஎல்சிசிக்கு போகணும். ரெட் லைன் கேஎல்சிசி இங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த ரெட் லைனில் போகிறது எடுக்கணும். அப்படியே இங்கே வந்து பார்க்கணும். ரெட் லைன் வந்து இது எல்ஆர்டி அந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏறணும். நம்ம இருக்கிறது வந்து இங்கே. இதுலேருந்து இப்போ கேஎல்சிசிக்கு போகணும். அப்போ நம்ம என்ன ட்ரெயின் எடுக்கணும்ட்டு இதில் இருக்கோம் எல்ஆர்டி. இப்போ வந்து நம்ம அங்கே பார்த்தாச்சு எந்த ட்ரெயின்ட்டு. நம்மளே வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். இதுதான் அது மிஷன், டிக்கெட் எடுக்கிற மிஷன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் வந்து எல்ஆர்டி இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம்னால இதை டச் பண்ணுங்க. நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம்? இப்போ வந்து மஸ்ஜித் இதுலேருந்து கேஎல்சிசிக்கு போகிறோம். அதனால இங்கே டச் பண்ணுங்க. நம்மளுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ, இப்போ 3 2 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து இதில் கேஷ் போடணும். போட்டால் நம்மளுக்கு டிக்கெட் வரும். நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இப்படி தான் தருவாங்க. இது போயிட்டு வர்றது வர தொலைக்காதீங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒத்தி தான் போகணும். ரெட்டில் இதில் போகக்கூடாது. இப்போ டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வந்தோடனே ஒரு போர்டு இருக்கும். நம்ம எங்கே போகணும், எத்தனாவது பிளாட்ஃபார்ம்னு பார்க்கணும். நாங்கள் வந்து கேஎல்சிசி 1வது பிளாட்ஃபார்முக்கு போகணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தான் ட்ரெயின் வருது. வந்தாச்சு. நம்ம வந்து கேஎல்சிசிக்கு போகிறோம். ட்ரெயினில் வந்து உட்கார்ந்தாச்சு. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. கேஎல்சிசி வந்து இறங்கியாச்சு. இப்போ வாங்க ஸ்டெப்ஸில் போகலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா கேஎல்சிசின்னு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த வழியாக வெளியே போகலாம். அப்படியே மாலுக்குள்ளே வந்துட்டோம் ஸ்டேஷன்ல இருந்து. இதுதான் கேஎல்சிசி மால். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் கணக்கெல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே வந்து பியானோ வாசிக்கிறாங்க. நிறைய பேர் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ட்வின் டவர். நாங்க எல்ஆர்டில இருந்தே உள்ள இருந்தே வந்துட்டோம். இப்போ வெளியே வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிடுறோம். இங்க மெயினா நீங்க மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வந்து ட்வின் டவர் ஒன்று, முருகர் கோயில் ஒன்று. நாங்க காலையில அது பார்த்தாச்சு. இப்போ ட்வின் டவர் நீங்க மேலே போனாலும் போய்க்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம், அதனால இந்த வாட்டி போகல. இது ஃபவுண்டைன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட் போனீங்கன்னா இந்த டவர் எல்லாம் கவர் பண்ணலாம். சரி அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எடுப்போம். நம்ம மலேசியானாலே இந்த ட்வின் டவர் காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. இன்னொன்று வந்து இந்த படிக்கட்டு பாருங்க, படிக்கட்டு எப்பவுமே வந்து பிஸியா தான் இருக்கும். நம்ம போட்டோஸ் எடுக்கணும்னா ரொம்ப வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன இந்த பாருங்க, இதுல வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ நல்லா சூப்பரா தெரியும். பாத்தீங்களா, கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து அந்த ஃபவுண்டைன் கிட்ட ஃப்ரண்ட் வந்து நின்னுக்கிடணும். இங்க பின்னாடி பாருங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா இப்படி உக்காந்துக்கிட்டு நம்ம ஃபுல் வியூ பார்க்கலாம். பாருங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா அந்த படிக்கட்டு மட்டுக்கு ஃபுல்லாவே இருக்கும். மதியம் வந்தோம்.
மதியம் வந்துட்டு இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். லைட்டிங் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போமே ஒவ்வொரு தூத்தலாக இருக்கு, அதனால தான் கிளம்புறோம். இப்போமே ஒவ்வொன்று 2 லைட்டு போட்டுட்டே இருக்காங்க பாருங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கு, இதுலலாம் லைட்டிங் போடுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டு. இந்த மலைக்கு பாருங்க எல்லாரும் மாலுக்குள்ள ஓடுறாங்க. நாங்க அப்பவுமே நினைச்சோம் லைட்டா தூத்தல் போட்டுட்டே இருந்து நாங்க கிளம்பிடலாம் நினைச்சோம். அதுக்குள்ள பெரிய பெரிய தூத்தல் வந்தாச்சு. நாங்களும் ஓடுறோம் இப்போ மாலுக்குள்ள. இப்போ மால் பாருங்க எவ்வளவு ஃபுல்லா தெரியுது. மழை வந்தோன்னு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டெப் ஃப்ரீயா இருக்கும். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கணும்னா இதில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்த மாதிரி வரும். நம்ம எங்கே போகணுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம எத்தனை பேர் வேணுமோ அத்தனை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடணும். கேஷாக கார்டான்னு கேட்கும் கீழே க்ரீன் கலரில் கேஷு. கேஷ் வந்து இதில் போடும். கொஞ்சம் நல்லா உள்ளே அமுக்கி வச்சாதான் அது எடுத்துக்கிடும். எவ்வளோ அழகாக எடுக்குது பாருங்க. டிக்கெட் அதில் கீழே வந்துடும். பாப்பாவே எவ்வளோ அழகாக எடுக்கிறா பாருங்க டிக்கெட்டு. ஒன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன், பாப்பாவே இப்போ பார்த்து எடுக்கிறாங்க. சேஞ்சும் டிக்கெட்டும் அதில் வந்துடும். நீங்கள் காயின்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா இதில் காயின்ஸ் போட்டுக்கலாம். கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ட்டு. மதியம் வந்து அவ்வளோவா ரஷ்ஷாக இல்லை, இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. கூட்டத்தை பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து KLCCலேருந்து மஸ்ஜித் ஜமாக்கு வந்துட்டோம். போகும்போது நல்லா வெயில் அடிச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னுட்டு. அதனால இங்கே ஒரு இடத்துல நிற்கிறோம். இடி பாருங்க, இடி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்பதான் மழை விரைச்சிருக்கு. இந்த ரிவர்ல பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்ட்டு. நம்ம மதியம் பார்த்ததோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. இப்படி லைட்டிங்ஸும் பாருங்க, பக்கத்துல லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபிளாக் பாருங்க எவ்வளவு அழகா பறக்குது. வானத்துல பாருங்க ரெயின்போ. இங்க மழை வந்தாலே இந்த ரெயின்போ கலர் பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து ஜலாங் ஈப்போ. பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்கு, ஐயனார் கோயில். அது இந்த முனீஸ்வரன் கோயில். அது டின்னர் வந்து ரைஸு, மிக்சடு குழம்பு ஊற்றிருக்கேன். நண்டு குழம்பு, முட்டை குழம்பு எல்லாம் மிக்சடு. சிக்கன் வாங்கியிருக்கேன். பாப்பா வந்து மிக்சடு குழம்பு, எக்கு, சிக்கன் எடுத்துட்டாங்க. நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். உமாராணி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம வெளியே காத்தோட்டமாக இருந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இங்கே ஒரு LED டிவி மாதிரி மாட்டியிருக்காங்க. ஃபுட்பால் நடந்துக்கிட்டே இருக்குது, பார்க்குறாங்க எல்லாரும். நல்லா தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்புறோம். மலேசியா வந்து 14வது நாள் ரொம்ப நல்லா அழகாக போயிடுச்சு. காலையிலே வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், பட்டு கேவ். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து ஒரு சின்ன வாக்கு சிட்டிக்குள்ளே அப்படி நடந்து போயிட்டு வந்தோம். ட்வின் டவர் பார்த்தோம். ஓகே, அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, அங்கிள் வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம்.